We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் பார்க்கிறதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். It is a great joy to see you all. ஸோ நமக்கு என்ன தேவைகள் வேண்டுமென்றாலும் தேவனிடத்தில் வர வேண்டும். Whatever we need to come to the Lord. நம்முடைய படிப்போ ஞானமோ அல்லது நம்முடைய தேவைகளோ சுகமோ எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. All our educations, all our health, everything is with the Lord. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். When we come into the presence of the Lord, we will receive everything. ஆனபடினால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தவறாமல் சபையில் வந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக உங்களுக்கு கிருபை செய்வார். When you come to church every Sunday and worship, He will provide everything for you. So, இன்றைக்கு எமது சரீரம் கர்த்தருடைய ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். So today we will meditate on we have to submit our bodies as a sacrifice for the Lord. Hallelujah. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans 12 verse 1 says, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பற்றி இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. This is a wise worship. Hallelujah. So, நமது சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுது. Our bodies should be a holy and living sacrifice to the Lord. நம்முடைய சரீரத்தில் தான் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி இருக்கிறது. Only in our body, our soul and அதுபடினால் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக வைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா ஆவி பரிசுத்தமாக இருக்கும். When we keep ourselves holy, then our soul will be holy. பரிசுத்தமாக வைத்திருப்பது என்பது நம்முடைய நடக்கைகள், நம்முடைய குணாதிசயங்கள் கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்க வேண்டும். So when we say holy, that means it should be pleasing to the Lord, whatever we do. அப்படியாக நம்முடைய நடக்கைகள், நம்முடைய நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக செயல்படும். When our thoughts and everything are holy, then all that we do will be holy. உதாரணமாக நாம் என்னத்தை சிந்திக்க வேண்டும் என்று நாம் சரியான நன்மையான கடவுளுக்கு சித்தமானவைகளை சிந்திக்கும் பொழுது நம்முடைய சரீரம் செயல்படும். So when we think whatever is pleasing to God, which is holy, then our body will function. உதாரணமாக நாம் இந்த வழியில் அல்லது இப்படியானவர்களோடு நாம் பழகக்கூடாது என்று நாம் சிந்திக்கும் பொழுது அது எங்களுடைய சரீரத்தில் நடைமுறையாக வரும். So when we decide not to move with the wrong people, then it works in our body also. இப்படி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிந்தனைகள், நடத்தைகளில் நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு ஒரு ஜீவ பலியாக மாறுகிறோம். When our action and thinking is holy, then we are also a holy sacrifice to the Lord. ஜீவ பலி என்று சொல்லும் பொழுது நாம் ஜீவனுள்ள, அதாவது கர்த்தருக்கு விருப்பமான, கர்த்தர் விரும்பும் ஒரு பலியாக மாறுகிறோம். When we say living sacrifice, then we live a sacrificial life while we living.
அதாவது கர்த்தருக்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். So when we totally surrender our lives to God, then we will live. இதுதான் அந்த வார்த்தை சொல்லுதோ புத்தியுள்ள ஆராதனை. This is a wise worship unto the Lord. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் ஆராதித்தோம் இல்லையா? So we already worshipped so long. நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மாவும் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கும் பொழுது அந்த ஆராதனை ஒரு பரிசுத்தமான ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக மாறுகிறது. So when our lives and thinking everything is according to the will of God, then it is a living sacrifice. இதையே கர்த்தர் விரும்புகிறார். This is what the Lord desires of us. நாம் இங்கு மாத்திரமல்ல, குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் நாம் ஆராதிக்க பழக வேண்டும். So we also have to learn to worship God in our families. அதே வேளையில் நாம் தனியாக நாம் வண்டியில செல்லும் பொழுதோ வரும் பொழுதோ நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும். Even while traveling or coming back, we have to learn to worship God. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். This is what the Lord desires of us. கர்த்தர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார். ஆனால் கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அவர் ஒருவரையே ஆராதிக்க பழக வேண்டும். God will give whatever we desire when we learn to worship God alone. கர்த்தரே தேவன் என்று நாம் ஆராதிக்க நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கர்த்தருடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தாரின் வழக்கப்படி நாம் நடக்கக்கூடாது. So if you want our lives to be pleasing to God, then we should not walk according to the world. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, Romans 12 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Be not conformed to the world, but be transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. இதுல மூன்று விடயத்தை நீங்க காணலாம். We can see three different things here. ஒன்று, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், அதாவது இந்த உலகத்தாரோடு நாம் ஒத்த வேஷம் தரி, உலகத்தாரோடு அவர்களைப் போல நாம் நடக்க கூடாது என்று சொல்கிறார். So verse 1 says we should not compromise with the world. அடுத்தது, இறைவன் எண்ணத்தை விரும்புகிறார், நம்மிடத்தில் நம்ம எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் பகுத்து அறிந்து, கடவுள் நம்மள்கிட்ட எண்ணத்தை விரும்புகிறார் பகுத்து அறிந்து அறியத்தக்கதாக நம்முடைய சித்தம் நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். We have to understand what is God expecting of us, and then we work according to it. அப்படியாக நம்ம மாறும் போது நாம் ஒரு மறுரூபமாக கர்த்தர் விரும்பும் ஒரு பாத்திரமாக நாம் மாறுகிறோம். So when we live according to what God wants, then we become a chosen vessel for God. அப்படினா கர்த்தருடைய ஒரு நல்ல ஒரு ஆராதிக்கும் பிள்ளைகளாக இருப்பதென்றால் நாம் உலக வழக்கத்தின்படி அல்லது உலகத்தார் போல நாம் நடக்காமல் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை வேறு பிரித்து கொள்ள வேண்டும். So we should not walk as the people of the world, but we have to walk as the child of God. அடுத்தது, கர்த்தர் எண்ணத்தை விரும்புகிறார், கர்த்தர் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக உங்களுடைய மனம் புதிதாக மாற வேண்டும். So we have to understand what is God expecting of us, and we have to walk according to it. அதுதான் மறுபடியும் பிறந்த ஒரு ஒரு செயற்பாடு, மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளைக்கு அப்படித்தான் மாறும். So this is the characteristics of a newborn baby. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரில் நாம் தங்கி இருப்பதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம். So what is to be born again is to accept Jesus Christ as the Lord and Savior and live according to it. உலகத்தாரிடமிருந்து வேர்பிரிக்கப்பட்டு கடவுளுடைய சித்தப்படி நடக்கும், கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமாக மாறுவதுதான்
மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். So to be separated from the world and live according to the Lord is called a born again experience. மறுபடியும் பிறந்த அனுபவம் என்றால் இயேசு நமக்காக, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நமது பாவங்களுக்காக, நமது சாபங்களுக்காக, நமது ரோகங்கள் வருத்தங்களுக்காக, நமக்காக பாவ பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து பரிசுத்தாவியின் பலத்தினாலே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுது ஜீவிக்கும் இறைவனாக இருப்பதுதான், அதை நீங்கள் அறிக்கை செய்வதுதான் ரட்சிப்பு. So to understand that Jesus has died for our sins and our sickness and the curse on the cross, and then accept Jesus and his finished work on the cross is called the reborn experience. அதுதான் மறுபடியும் பிறந்த உங்களுடைய அனுபவம். That is called to be born again. ஹalleluya. உலக காரியங்கள், உலகத்து ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்களாக The இருப்பார்கள். people who are separated from the world are the ones, this is, and then accept Jesus is called the reborn experience. இதற்காக முதலாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 John chapter 2 verse 15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. So 1 John do not love the world or anything in the world. If anyone loves the world, love of the Father is not in him. Amen. அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Do not love the world or the things that are in the world. உலகத்தில் உள்ளவைகள் தான் நீங்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு வீடு வேணும், அதை சொல்லவில்லை நான். நமக்கு உடுப்பு வேணும், அதை சொல்லவில்லை நான். நமக்கு மற்ற அத்தியாவசியமான தேவைகள், உணவுகள் எல்லாம் வேணும், அதை நான் குறிப்பிடவில்லை. உலகத்தார்கள் செய்யும் பொழுது, உலகத்தார் விரும்பும் காரியங்கள், இப்போ நாங்கள் சிலர் இன்னும் அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்று செய்து பிழையான வழியை நடப்பார்கள். So to have a house or to have a car or to have food, that is all the way things that we need. But other things other than the basic necessities that we need, whatever the worldly people do is not what we are called to do. எங்களுக்கு ஒரு வீடு போதும். What we have is enough for us. இன்னும் 3-4 வீடு வாங்கணும் என்று பிழையான வழியில் சம்பாதிக்க நினைக்கிறவர்கள். So when we have enough, we are satisfied. But when we want more and try to get it in the wrong means, that is இதற்காக பொய் சொல்லி திருடி மற்றவர்கள் மேல் பொறாமை கொண்டு மற்றவருடைய எரிச்சல் பற்றி இப்படி நடப்பவர்கள் உலகத்தின் காரியங்களில் உலக வழக்கப்படி நடக்கிறார்கள். So when we get greedy and then try to do things in the wrong means, then they belong to the world and do it wrongly. இப்படியானவைகளில் தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டாம் என்று இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகிறார். So the word of God says, let not the people of God follow this ways. அப்படியாக உலகத்து ஜனங்களைப் போல் நாம் நடந்தால் நமது பரம பிதாவினிடத்தில் நமக்கு அன்பு இல்லை என்பதை காண்பிக்கிறது. So when we walk according to the ways of the world, then the heavenly Father's love is not in us. ஆனபடினா நாம் இந்த உலகத்து வீணான ஜனங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைப்படி நடக்காமல் நாம் தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யும் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். So we are called to live holy children of God and to do the will of God. அது மாத்திரமில்ல, நாம் கர்த்தரின் பரிசுத்த மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறோம். We are called as a royal priesthood and holy generation unto the Lord. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. First Peter chapter 2 verse 5, நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு
பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். So ye also as living stones are built up a spiritual house and holy priesthood to offer up spiritual sacrifices acceptable to God by Jesus Christ. இந்த வார்த்தை என்ன சொல்றது என்றால் நாம் ஆவிக்கேற்ற மாளிகை. We are a spiritual palace. நம்முடைய சரீரம் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஒரு மாளிகை என்று சொல்கிறது. Our bodies as holy place where the Holy Spirit stays. மாளிகை என்று சொல்லும்போது பேலஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது ராஜாக்கள் மந்திரிமார்கள் இருக்கும் பெரிய மாளிகையை குறிக்கிறது. So a royal palace is a place where the kings and the ministers will stay. நம்முடைய சரீரம் ஆண்டவர் சொல்றார் அதே போல ஒரு பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஒரு மாளிகையாக ஒரு அழகான ஒரு கட்டிடம் போல ஒரு மாளிகையாக இருக்கிறது என்று இந்த வார்த்தைகள் சொல்கிறது. So the word of God says that our bodies are the holy place where the Lord stays. அது மாத்திரமல்ல இந்த வார்த்தையை சொல்றது நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறது. We are royal priesthood. Holy priesthood. Royal holy priesthood. அதாவது நாம் ஒரு பரிசுத்த கூட்டம் என்று சொல்லும் பொழுது வெரி ஹாலி priesthood, அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யும் ஒரு கூட்டம் என்று சொல்லுகிறார். So the word of God says that we are holy priesthood who do the will of God. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆசாரியர்கள் மூப்பர்களை வேறு பிரித்து கடவுள் வைத்திருந்தார். So in the Old Testament, God has separated the priest and the people who minister to the Lord. ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கும் பிள்ளைகள் அனைவரும் ஆசாரிய கூட்டங்களும் அவர்கள் மூப்பர்களும் ஊழியம் செய்யும் பிள்ளைகளாக கர்த்தர் உங்கள் அனைவரையும் தெரிந்திருக்கிறார். But according to the New Testament, God has called all of us as royal, holy priesthood and royal people. அதேபோல் நாம் ஒரு பரிசுத்த கூட்டமாக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். God has chosen us as a holy priesthood. பரிசுத்த கூட்டம் என்று சொல்லும் பொழுது நாம் பரிசுத்தமாக நடப்பதில்லை. கர்த்தர் தமது திவ்யகுமார இயேசு சுவாமி இரத்தத்தினால் உங்கள் உள்ளங்களை கழுவி உங்களை பரிசுத்த ஜனமாக மாற்றி இருக்கிறார். So God, not because of what we have done, but God has washed us with the precious blood of Jesus Christ and made us a holy priesthood for God. ஆண்டவர் விரும்பும் ஒரு பரிசுத்த பலியாக எங்களை மாற்றி இருக்கிறார். God has made us a holy people unto the Lord. பலி என்று சொல்லும்போது கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் ஒரு செயல். So when we say holy, that means total commitment, surrender unto the Lord. நாம் கர்த்தருக்கு முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். We have to learn to totally submit ourselves to the Lord. நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் பரிசுத்த ஜாதியாக மாறுவோம். So when we surrender totally unto the Lord, then we become a holy people unto the Lord. நாம் கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆசாரிய ஊழியம் அவருடைய ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்வார். When we totally surrender ourselves to the Lord, then He will make us as a holy priest unto the Lord. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த மாளிகை. We are a royal palace unto the Lord. ஹalleluya. மற்றவர்கள் பார்த்து என்று ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த மாளிகை என்று வார்த்தைகள் சொல்கிறது. So as people see us, and that's how God has made us as holy people for the Lord. நாம் பரிசுத்தத்துக்காகவே அழைக்கப்பட்டிருக்கோம். We are called unto holiness. 1 பேதுரு 1:15 சொல்கிறது. 1 Peter chapter 1 verse. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். Just as the one who called you is holy,
Be holy in all manners of conversation. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நாம் குளித்து முழுகி நல்லா சட்டை போட்டு நல்லா செண்டடிச்சு இது வெளிப்படையான ஒரு நமது செயல். So when we say that when we clean ourselves and with perfume, we just put cologne or perfume, but that is outer cleanliness. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயற்பாடுகள், நம்முடைய நடைமுறைகள் கர்த்தருக்கு சித்தமாக நடப்பதுதான் பரிசுத்தம். So the holiness is living according to the will of God. ஆனபடினா நம்முடைய பேச்சில் மாத்திரமில்லை, நம்முடைய ஒவ்வொரு நடக்கைகளிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Not only in our ways, but God wants us to be holy in everything. நாம் நமது குடும்பத்தில் மாத்திரமில்லை, நாம் வேலை செய்யும் பொழுது வேலையில் அநேகரோடு நாம் சேர்ந்து வேலை செய்கிறோம். நாம் ஒரு சமுதாயத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களோடு நாம் இருக்கிறோம், நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களோடு இருக்கிறோம். நான் தனிப்பட்டவர்கள் அல்ல. So when we work with many people and with all our neighbors. ஆனா அவர்களுக்குள் நம்மை கர்த்தர் ஏன் கொண்டு செல்கிறார் என்றால், நம்முடைய ஒவ்வொரு கிரியைகள் மூலம் தேவனுடைய அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. Why is God taking us to such places? Is through by our action let people know that we are the child of God. மற்றவர்களுடைய தேவைகளை நாம் அறிந்து, ஏழைகள் அல்லது மற்றவர்கள் அல்லது சர்ச்சில் வார மற்ற கொஞ்சம் வறுமையானவர்களுடைய தேவைகளை நாம் கேட்டு அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். So when we see people who are in need, we should be ready to help them. People who need, when we see a need in the people, we should voluntarily go. அதே நேரத்தில் சிலவர்களுடைய அவர்கள் யோசிச்சு கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் வந்து இமோஷன் அல்லது டிப்ரெஷனால அவருடைய உள்ளங்கள் பெரிய வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் அவர்கள் ஒரு வீட்டில் மூளைக்குள்ள குந்தி கொண்டிருப்பார்கள், யோசிச்சு கொண்டிருப்பார்கள். இப்படியானவர்களுக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி திரும்பவும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வருவதற்கு அவர்களை உங்களுடைய சிந்தையினால் நீங்கள் செயல்படுத்தி அவர்களை மாற்ற கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Maybe some people are going through psychological issue or depression, but we can help them out by counseling them or praying with them. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் நாவினால் மாத்திரமில்லை, உன் கிரியையினால் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். So not only by your word, but in your actions also you have to be holy. அப்பொழுது யோவான் 14 வசனம், யோவான் 14 வசனம் சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். So in John 14:15 it says that if you I will pray the Father and he shall give you another comforter and that he may abide with you forever. ஆனபடினால் இதுல இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உங்களை தனியாக கர்த்தர் விடவில்லை. God did not leave you alone. That's what God is saying. ஒரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்குள் தந்திருக்கிறார். So God has given you a comforter, the Holy Spirit, to be with you. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்றால், நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி என்றால் இறைவனுடைய ஒரு ஆழ்தத்துவம். So when we say Holy Spirit, it is a form of God. இறைவன் ஆவி, ஆத்மா, சரீரமாக செயல்படுகிறார். God works as a body, spirit and soul. அவர் சரீரமாக செயல்படுதான் இறைவன் மனித உருவமாக இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தார். So when we say body, that's what Jesus took the form of a man and came to the world. அவர் பிதாவாக ஒரு தலைவனாக
ஒரு ஒரு இறைவன் ஒரு தலைவனாக தலைமை பீடத்தை எடுத்து நடத்துறது ஒரு ஆழ்தத்துவம். So when he takes over the leadership and does the work, அடுத்த ஆழ்தத்துவம் இறைவன் ஆவியாக நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்றும் ஆழ்தத்துவம். so when we say the Spirit, that is the Holy Spirit who lives in us. ஆனபடியால் கிறிஸ்தவம் ஒரு தெய்வம். So though Christianity is one God, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்றும் மூன்று ஆழ்தத்துவம் உள்ள ஒரு இறைவன். so God the Father, God the Son, God the Holy Spirit. It's a triune God. இந்த வார்த்தையில் சொல்லுகிறது நாம் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் அவரது பரிசுத்த ஆவியாகிய அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை சரியான பாதையில் அவர் வழி நடத்துகிறவர். So the Holy Spirit will dwell in us and lead us in the way of the holiness. ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 3:16-17. 1 Corinthians chapter 3 verse. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். So the word of God says in 1 Corinthians chapter 3 16 and 17. verse 16 and 17, know ye not that ye are the temple of God, and the Spirit of God dwelleth in you? If any man defile the temple of God, him shall not God destroy, for the temple of God is holy. Which temple? ஆமென். இதில் தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். The temple, your body is the temple of the Holy Spirit. அது மாத்திரமல்ல, இறைவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். And the Holy Spirit also dwells in you. ஆனபடியால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு கட்டளை, உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். So God commands us not to destroy the temple of God. ரெண்டு விதமான கெடுதி இருக்கிறது. Two types of destructions are there. ஒன்று உங்களுடைய சரீரத்தில் உங்களுக்கு விரும்பாத காரியங்களை நீங்கள் சரீரத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. So we should not do those things that we do not like in our body. உதாரணமாக உங்களுக்கு blood sugar நீரிழிவு இருந்தா கூட இனிப்பு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. So when we have diabetes, we should be careful what we eat. உங்களுக்கு பிரஷர் அல்லது கொலஸ்ட்ரால் இருந்தா கூட கொழுப்பு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. So when we have pressure or cholesterol, we have to be careful about eating fatty foods. நம்முடைய சரீரத்தில் எல்லா வீணான நோய்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியும். So we can stop all the diseases that come. அந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். This temple of our body is the temple of God. இறைவனுடைய ஆவி உங்களில் தரித்திருக்கிறது, நீங்கள் விசேஷமானவர்கள். The Holy Spirit of God dwells in us and we are special unto the Lord. அதே போல நம்ம சரீரத்தை கெடுக்கிறது நான் சொன்னது போல கெட்ட சிந்தனைகள், கெட்ட நடத்தைகள், உலகத்து வழக்கத்தின்படி நடக்கும் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தள்ளிவிட வேண்டும். So we should put away those things that belongs to the world. ஆண்டுடைய வார்த்தை எச்சரிக்கிறது என்ன என்றால், தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை நாம் கெடுத்தால் தேவன் அவனை தண்டிப்பார். So if you destroy the temple of God, that is our body, then God will destroy us. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We don't belong to us. நம்முடைய தாயின் தகப்பனும் நம்மை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்று தெரியாது. தேவன் தான் அவன் தாயின் கற்பத்திலிருந்து உங்களை அழகாக பிறக்க செய்தார். So we don't know, it's of our parents who brought us into this world.
தேவனுடைய சித்தத்தினால் தான் நீங்க அழகான பிள்ளைகளாக இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். Only by the will of God that you have been brought up into this world. அவருடைய ஆண்டவர் தந்த இந்த சரீரத்தை நாம் எந்த வகையிலும் கெடுத்து கொள்ள நடக்கக்கூடாது. So the body that God has given, we should not destroy on any account. ஏனென்றால் தேவனுடைய இந்த சரீரமான ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So God expects that we keep our body holy. அந்த ஆலயம் நீங்கள்தான். We are the temple of the Holy God. ஆனபடியால் பிரியமானவர்களே, இந்த வேளையில் நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம் என்பதை பற்றி உங்களுக்கு நல்ல விளக்கமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். So we pastors explained how we are holy unto the Lord. எப்படி அதை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். So how we should protect us. எப்படியான காரியங்கள் எப்படியான உலக வழக்கங்களிலிருந்து பிரிந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். So far we meditated how to be separated from the world and live according to God. கர்த்தர் பரிசுத்தர் ஆனது போல கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Since God is holy, He expects us to live a holy life unto the Lord. நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய நடக்கைகளில் நம்முடைய கிரியையிலும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். God expects us in our ways, in our walks to be holy unto the Lord. ஆனபடியா என் அன்பின் இரக்கமுள்ள பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதும் அல்ல, அதன்படி செயல்படுத்த நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Not only hearing, but we have to do in actions according to the word. நமக்கு மட்டும் கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. சுற்றி இருக்கும் ஜனங்கள், நம்முடைய குடும்பத் தங்கத்தவர்கள், நாம் வேலை செய்யும் இடத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சியா வாழ, பரிசுத்தமா வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். God wants us to live a testimonial life among all the people that we work with or live with. ஆனபடினால் இந்த வேளையில் நம்முடைய சரீரம் கர்த்தருடைய பரிசுத்தமாயிருக்கிறது, ஆலயமாயிருக்கிறது, கர்த்தர் நமக்குள் வாசமாயிருக்கிறவர் என்று நாம் நினைத்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபம் செய்வோம். Our body is holy, a temple unto the Lord, and God is holy. மகா இரக்கமுள்ள தகப்பனே, A holy God, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒரு கரத்தில் வந்திருக்கிறேன். we have come into thy hand. உமது வார்த்தைகள் ஆண்டவரே மாம்சமாக மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். We pray that your word will become இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. those who heard your word, help them to obey your word. நீங்கள் என்னுடைய ஆலயம், என்னுடைய மாளிகை என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. So you said we are your temple, we are your palace. அதன்படி எங்கள் சரீரம், ஆத்துமா, ஆவியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பலனை தாங்கள். So help us, Lord, to protect our body, our spirit. நீங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது போல நாங்களும் எங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாயிருக்க உதவி செய்யுங்கள். As you are holy, help us to be holy unto the Lord. சகல கனமும் மகிமையை செலுத்துகிறோம். All the glory we give unto the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. We pray in the mighty name of Jesus. ஆமென்.